என்னாச்சு வண்டி? மேடம் என்னாச்சு? இல்ல வண்டி ஸ்டார்ட் ஆக முடியுது. கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? வண்டி ஹெல்ப் மட்டும் பண்றேன். வண்டி மேடம், நான் மெக்கானிக் தான். ஆ நான் பரம்பரையா மெக்கானிக். உங்க வண்டி அருமையா நான் எடுத்து தர்றேன். எனக்கு ஒரு மெக்கானிக் மாதிரியே இல்ல மேடம், நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சேனல் மேடம். இது உங்களோட பெரிய சேனல். இது உங்க சேனல் பேர் என்ன? பேரு சொல்லக்கூடாது மேடம், அது சஸ்பென்ஸா இருக்கட்டும். ஓ சரி. ஏன்னா நீ பேர் சொல்லக்கூடாது, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கீங்க. வேற யாராவது பாக்குறீங்களா? இல்ல மேடம், ஒரு சின்ன பேட்டி தான். சரி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அது எப்படின்னா இந்த சேனல் இப்போ என்ன கண்டென்ட் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவீங்களா நீங்க? எடுத்ததுக்கு அப்புறம் அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க? ஏன்னா ரொம்ப பேர் அப்படிதான் சொல்றாங்க. அப்படியெல்லாம் பேச மாட்டீங்களா? ஓகே, இது என்னன்னா இப்ப நடக்க போற ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன். இப்ப நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கேட்பேன். நீங்க என்ன சொல்லணும்? எடுத்தோன்னா போர்ஸா சொல்லணும். ஆட்சி சரியில்லை, 2500 பணம் தரேன்னு சொன்னாங்க, அந்த பணமும் கொடுக்கல. மகளிருக்கு இலவச பயணம், பஸ் பயணம், விடியல் பயணம் சொன்னாங்க, அதுவும் செய்யல. சிலிண்டர் 6 சிலிண்டர் எங்கே 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 6 சிலிண்டர் எங்கேன்னு ஆவேசமா பேசுங்க. இப்படி எல்லாம் பேசி அந்த வீடியோ நமக்கு பெருசா ஓடுச்சுன்னா உங்களுக்கும் பணம் கிடைக்கும், நமக்கும் பணம் கிடைக்கும். புரியுதா? அந்த மாதிரிதான் கண்டென்ட். எடுத்தோன்னு சிலிண்டர் எங்கே, என்னாச்சு, எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி கேளுங்க. ஆதங்கமா, அதாவது பொதுவா எடுத்தோன்னு சிலிண்டர் எங்கேன்னு ஆதங்கமா வந்தா நல்லா இருக்காது. ஒன் பை ஒன்னா போவோம். சரி ஓகே, அத மாதிரி கேளுங்க. கரெக்ட்டா புரிஞ்சிட்டீங்க. கரெக்ட்டா லைன் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீ இவ்வளவு தான் புரிஞ்சிக்கலையா? இருந்தாலும் உங்களோட ஆதங்கம் என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல அதுதான் இல்ல, காசு கொடுக்குறாங்க. சரி, இப்போ ஃபண்ட் ஒதுக்கிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இதெல்லாம் எடுத்து போட்டு நடக்கிற கூடிய ஆட்சியை நம்ம வந்து கேவலப்படுத்தணும்னா அந்த ஆட்சி மேல கெட்ட பேர் வரும்ல. இப்ப 6 மாசத்துல ஆட்சியை கலைச்சிருவீங்க. ஆமா 6 மாசத்துல கலைச்சிருவீங்க. ஆமா, கலைச்சிட்டு அடுத்து உங்க ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க. இதுதான். இது மாதிரி எனக்கு பல குழுக்களை சேர்ந்திருக்கோம். பல குழுக்களை பிரிச்சு விட்டுருக்காங்க. கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. ஏன் இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே நீங்க இந்த உங்க ஆளுங்க தான் காரணம். பண்றது எல்லாமே நீங்க தான். இல்ல அப்படி இல்ல மேடம், இதெல்லாம் வந்து அது 1 2 நடக்கும், எல்லா ஆட்சியும் நடக்கும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா அது வேகமா அப்படியே பெரிய பிம்பத்தை உருவாக்கணும். இப்ப அப்படித்தான் உருவாக்கி யூடியூப் டென்ட். அதான் மேடம், 100 சேனல்ல ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா 30 சேனல் இருந்தாலும் எதிர்கட்சி அது மாதிரி வெவ்வேறு கட்சிகளுக்கு சப்போர்ட்டா 70 சேனல் 100 சேனல் இருக்காங்க. அது மாதிரி எல்லாம் போடுவாங்க. நமக்கு காசு கிடைக்கும், நமக்கு காசு தானே முக்கியம். உங்களுக்கு என்ன 5000 தரவா? 5000 எப்படி பத்தோம்? சரி ஓகே, நல்லா இது நல்லா பேசுங்க, போர்ஸா பேசுங்க. போன் எங்க? என் போன் எங்க? இருக்கட்டும், அதெல்லாம் போர்ஸா பேசுங்க. நீங்க முதல்ல எனக்கு ஜிபே பண்ணிடுறேன். கொடுங்க காசு, முதல்ல எனக்கு ஜிபே பண்ணுங்க. ஜிபே நான் பண்ணிடுறேன் மேடம். உங்களுக்கு 10 ரூபா தரேன், 10,000 தரேன். 10,000 சரி ஃபர்ஸ்ட் நல்லா போர்ஸா பண்ணுங்க. ஜிபே பண்ணிடுங்க. எங்கப்பா போனா? போடா 8348 இருக்கு வரேன். 392 8348 392 884 884 போடுங்க. போட்ட பேர் வருதா? வருது. 10,000 போடுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணிட்டேன், அம்மா போட்டு. இல்ல நம்ம அவங்க கரெக்ட்டா இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வந்துருச்சா? வந்துச்சு சார். ஓகே थैंक यू. நல்லா ஃபோர்ஸா ஒரு 4-5 பிட் எக்ஸ்ட்ரா சேர்த்து விடுங்க. சேர்த்து போடுங்க. 4-5 பிட் தானே. இப்ப எப்படி எக்ஸ்ட்ரா நங்கூர மாதிரி இருக்கணும் கண்ணு. நச்சுன நடு மண்டையில போட்ட மாதிரி. அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகணும், இருட்டடா இருக்கணும். புரியுதா? நீங்க இப்ப ட்ரெண்டிங் ஆயிருவீங்க. நானும் ட்ரெண்ட் ஆயிருவேன். நாங்க எங்க சேனல்ல ட்ரெண்ட் ஆயிரும். போலாமா? ரெடி. இப்போ நீங்க அந்த அவங்கள கேமரா அங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்ஷன். போலாமா மேடம்? நாங்க ஒரு சேனல்ல இருந்து வந்து. ஆமா, இப்ப ஆட்சி எப்படி மேடம்? இப்ப வந்து ஆட்சி எப்படி மேடம் போயிட்டு இருக்கு? ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு மேடம். நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? இல்ல இப்ப நடக்கிற ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றேன். அதான் பேசணும்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து மகளிர் திட்டம் வந்து பயங்கரமா இப்போ ஆல்ரெடி வந்து இப்ப வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு எதிர் தரப்புல இருந்து இப்ப கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருங்க சார், முதல்ல சொல்லி முடிச்சிடறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முதியோர் பென்ஷன் வந்து இப்ப வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, 1200 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
இல்லாம 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது வந்து மகளிருக்கு வர காசும் முதியோர் காசையும் பிரிச்சு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3000 ரூபாயும் இருங்க சார் இருங்க 3000 ரூபாயும் இப்ப மகளிர் அந்த எல்லாமே சிறப்பு பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு வந்து 2500 ரூபாயும் இப்ப வந்துட்டு இப்ப வந்து அவங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் திட்டம்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. விஜயன் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா ஆட்சி நடக்குது. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆட்சி நடக்குது. இப்ப வந்து நிறைய பேர் வந்து லைவ் போகுது சார், லைவ் போகுது சார். என்ன சார் நீங்க சார் லைவ் அது ஏன்னா நான் பேச போறது வந்து பாத்தீங்கன்னா விஜயண்ணாவை பத்தி. ஆமா விஜயண்ணாவை பத்தி தான் பேச போறேன். நாங்க சொல்ல வந்தது அதாவது வந்து ஹலோ மக்களே, உங்களுக்கு உண்மையை மட்டும் தான் பேசுவேன். அதுவும் வந்து உண்மைக்காக மட்டும் தான் பேசுவேன், உண்மைக்காக மட்டும் தான் போராடுவேன். இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரா வேற லெவல்ல வந்து ஆட்சி மாற்றம் தேவைன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, நம்மளோட விஜயண்ணாவை முதலமைச்சரா போட்டிருக்காங்க. இப்ப என்ன நடக்குது, அதாவது நடந்துட்டு இருந்த தப்பை எல்லாத்தையும் உடைச்சு இப்ப நல்ல விதமா என்ன நடக்குதுன்னா ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அவர்கிட்ட எந்த முதலமைச்சரையும் நம்ம வந்து போய் நேரடியாவோ டைரக்டாவோ நம்ம போய் உட்கார்ந்து பார்க்க முடியாது. நம்மள மாதிரி ஒரு சக பயனாளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சக பயனாளி வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கவுன்சிலர் ஆள் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து போடுறாரு. ஆனாலுமே விஜயனை வந்து அவங்கள பார்த்தா கூட அவரு கண்டுக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்தாரு. அதனால மக்களே தயவு செய்து சொல்றேன், ஆனா இப்ப ஏன் அந்த காசு வரலன்றதுக்கும் மக்களே நீங்க வந்து எல்லாரும் என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்ட்டு அவரு முன்கூட்டியே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் கண்டிப்பா இவரு சொல்றதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் சொல்ல வேண்டியதை கண்டிப்பா முதல்ல மக்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இவரு வந்து அந்த 2500 இலவச பஸ் பயணம் கண்டிப்பா உங்களுக்காக விஜயனா வந்து இப்ப எல்லாமே வந்து பாத்துதான் இருக்காரு. தமிழ்நாட்டுல எங்க இருந்து எங்க போனாலும் பெண்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இலவசமா பயணம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம போதை தடுப்பு சட்டம்னு சொல்லிட்டு போதை பொருளை ஒழிக்கிறதுக்காக அதாவது எல்லா மதுக்கடைகளும் 717 மதுக்கடைகளும் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஆட்சிக்கு வந்த 3வது 4வது நாளே அதை வந்து அவர் வந்து உடைச்சிருக்காரு, தகர் தெரிஞ்சிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அவர் வந்து ஆட்சி வந்து அமைச்சிட்டு இருக்காரு. எந்த முதலமைச்சருங்க நம்ம ஆபீஸ்க்கு போற மாதிரி டானு வந்து பாத்தீங்கன்னா 8:50 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச்ல யாருங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க. உண்மையாவே விஜயண்ணா தான். விஜயண்ணா வேற லெவல்ல இருக்காரு. என்ன சார் நீங்க என்ன சொல்லி காசு வாங்குனீங்க? நான் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க வந்து இந்த கட்சிக்காரங்க நீங்க நான் என்ன சொல்லி சொன்னேன் சார்? ஒரு நிமிஷம் சார் லைவ் போடுங்க. இல்ல கிடையாது மேடம் கிடையாது. ஐயோ நீங்க என்ன சொல்லி சொன்னீங்க? நான் உங்களுக்கு 20000 ரூபாய் தரேன் சார். நான் உங்களுக்கு 10000 கொடுத்தல சார். நான் உங்களுக்கு 20000 தரேன். நான் உங்களுக்கு 10000 கொடுத்தல. 10000 கொடுத்தல கொடுக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு காசு வேணுமா? நாமா காசு எனக்கு வேண்டாங்க. நீங்க எப்படி மாத்தி பேசுனீங்க? நான் என்ன சொன்னேன்? ஐயோ 2500 காசு எங்க? உங்களுக்கு 2500 கண்டிப்பா வந்துடும். மகளிருக்கு பரிசீலனை பண்ணி 3000 ரூபாய் வந்துரும். வராதுன்னு சொல்லுங்க. அதுதானே சொல்லி கொடுத்தேனா வந்தது. ஆனாலும் வந்து அவர் வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது நிலுவையில இல்ல 1000 ரூபாய் வந்துரு. எங்க ஆட்சியில இந்த 1000 ரூபாய் தேவையில்ல. நான் நீங்க என்ன சொல்லி இந்த காசு வாங்குனீங்க? ஏன் காசு கொடுங்க, காசு கொடுங்க. நீங்க நீ ரிட்டர்ன் பண்ண காசு நான் வேற லேடிஸை பிடிச்சிக்கிறேன். அங்க ஒரு மீன் கடை ஆயா இருக்கு, அதுக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும். அது அருமையா பேசி விடும். நீங்க பாக்குறதுக்கு ஆளு கெத்தா இருக்கீங்க, டீச்சர் மாதிரி இருக்கீங்க வந்து கொடுத்தோம்னா நீங்க அப்படி ரிட்டர்ன் பண்ணி விடுறியா? உங்ககிட்ட காசு வாங்கிட்டு என்னால போய்லாம் சொல்ல முடியாதியா? போயா என்கிட்ட இருந்து நீ எப்படி 10000 ரூபாய் வாங்கிறேன்னு பாக்குற. போடா டேய் போங்கடா. இங்க பாருங்க போடா கடை பேசி. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க?
எத்தனை பேர் தமிழ்நாட்டுல கிளம்பிருக்கீங்க? எவ்வளவு சேனல்ல போட்டு என்னடா நீங்க நினைச்ச ஆட்சியை கலைச்சிட முடியுமா? தமிழ்நாட்டுல எவ்வளவு உங்களால முடியுமா? ஆட்சியை கலைச்சிட முடியுமா? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எத்தனை சேனல்ல போட்டு இருக்காங்க யூடியூப் எத்தனை சேனல்ல சேனல்ல? பாக்கல சேனல்ல நீங்க தான் போடுவீங்க. ஏன் அவர் ஆட்சி நல்லா ஒழுங்கா நடத்துறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவர் நல்லா நடத்துறது உங்களுக்கு பிடிக்கலையா? எவ்வளவு அதான் நீங்க யூடியூப் நல்லவங்களா இருந்தா நீங்க தான் முள்ள மாதிரி பசங்களா இருக்கீங்களா? அப்புறம் எங்க இருந்து நல்லா நாங்க நடக்கும்? சம்பாதிக்கணும் அப்படிதான் பண்ணுவோம் நாங்க நீங்க யூடியூப் சேனல் சம்பாதிக்க எங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகணும் சேனல் நீங்க சம்பாதிக்க நீங்க பண்றதுக்கு ஏன்டா விஜய் பேரை ஏன்டா கெடுக்குறீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அண்ணா அப்படிதான். அவர்களை ஏன்டா கெடுக்குறீங்க? அவரோட பேரை ஏன்டா கெடுக்குறீங்க? கெடுத்து சொல்லி தான் காசு கொடுத்தாங்க உண்மையாவே விஜய் அண்ணா சூப்பர். நீங்க விஜய் அண்ணா சூப்பர். எங்களுக்கு தெரியுங்க எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் தெரியும் என்ன தெரியும்? அவர் சூப்பரா பண்றாரு எங்களுக்கு தெரியும் தெரியும். அப்புறம் ஏன்டா போய் இப்ப காசு வாங்கிட்டு குடுக்குறாங்களே கூப்பிட்டு குடுக்குறாங்களே காசுக்காக நீங்க கெட்டது பண்ணாதீங்கடா. காசு போட்டு காசுக்காக இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்க போவாதீங்க. ஆனா இப்ப குடுக்குறாங்களே நீங்க கூட தானே எனக்கு 10,000 ரூபாய் அப்புறம் கொடுத்தீங்க. விஜய் கூப்பிட்டு எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க இருங்க. கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்ன உங்களை பண்ணிட்டு மாதிரி இருக்காரு? ஆளுங்களை எல்லாம் திருத்தி கண்டிப்பா அவர் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் வேலை நாங்க ஒண்ணு கொடுப்பாரு. குற்றவாளி கிடையாது நானே விஜய் தான் விடுபட்டேன் ஆனா இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில மற்ற அரசியல்வாதியை காசு கொடுத்து இப்படி பேசுக்குன்னு சொல்றாங்க நீங்க எவ்வளவு இது பாத்திருக்கீங்க நீங்க வாங்கிட்டல எத்தனை யூடியூப் சேனல் பாத்திருக்கீங்க வாங்கினல. ஆமா இப்ப மட்டும் என்ன பண்ணாங்க? இந்த ஆட்சியில இருந்து காசு கொடுக்கலையா, அந்த ஆட்சியில இருந்து காசு கொடுக்கலையா? யாருக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க எப்படி 10,000 காசு வாங்கி ஏமாத்தீங்க நாங்க யார் கொடுத்தாலும் காசை வாங்கிப்போம். நாங்க யாருக்கு அதான் ஓட்டு ஓகே போடுவோமோ நீங்க அவருக்கு தான் அது ஓகே போடுவோம். எங்களுக்கு இப்ப வேணும் 10 ரூபாய் வேணும் நாங்க போட்ட காசு வேணும் இல்ல நான் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு சரியா போச்சு. நீங்க சரி நீங்க இப்ப ஆப்போசிட் உங்களுக்கு எந்த கட்சியில யார் உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் இப்ப சொல்லுங்க. இந்த 10 லைவ் போயிச்சு இதெல்லாம் பாத்துருப்பாங்களே எங்க தலைவர் கூட கேட்க மாட்டாரா யாரு? எங்க நீங்க தலைவர் தான் என்ன பேச சொன்னீங்க அப்படி? நான் அப்படி பேச சொல்ல நான் வேற மாதிரி சொன்னேன் நீங்க ஆப்போசிட்டா மாத்தி பேசிட்டீங்க நீங்க அப்படி பேசிட்டீங்க இல்ல போய் பேச சார் இவங்களும் எங்க விஜய் அண்ணா கட்சி தான். இவங்க வந்து மாத்தி போய் பேச சொல்லி விஜய் அண்ணாவை பத்தி தப்பா சொல்ல சொன்னீங்க. ஆனா என்னால விஜய் அண்ணாவை பத்தி தப்பா சொல்ல முடியாது. இன்னைக்கு யூடியூப் நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நாட்டுல எது நடந்துட்டு இருக்கு அமைதியா இருக்கு சார். அவர் நல்லா பண்ணும்போதே என்ன நாடு சொல்றாங்க அமைதியா இருக்கு சார். ஒயின் ஷாப் எல்லாம் மூடி இருக்காரு சார். மகளிருக்குலாம் அது எங்களுக்கு மகளிர் தெரியும் காசை வந்து பரிசீலனை பண்ணி 2,500 ரூபாய் கொண்டு அது வராங்க. எங்களுக்கு தெரியும்பா என்ன தெரியும்? ஆனா நாட்டுல இந்த மாதிரி காசை கொடுத்து அத யூடியூப் சேனல்ல பேச பத்தி சொல்றாங்களே யாரு? அது பேசணும். நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு அறிவு இல்ல? சரி நாங்க அறிவில்ல. அறிவில்ல சரி நான் மன்னிச்சுக்கோங்க அறிவு இல்ல? நாங்க பேசுறதுக்கு எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க எதுக்கு பேசுறீங்க? நாங்க ஏதோ காசு நீங்க காசு யாருக்கு உண்மையா இருக்கு? உண்மை ஒண்ணு ஆளும் கட்சிக்கு விசுவாசியா இருக்கணும். ஒண்ணு உங்களுக்கு வழி உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க பாருங்க அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இருங்க. அப்பதான் வாழ்க்கையில உருப்பட முடியும். இவன் குடுக்கறான் அவன் குடுக்கறான் இவன் குடுக்கறான் இவன் குடுக்கறான் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி ஓகே நீங்க எங்க காசை திருப்பி கொடுங்க நாங்க இந்த தவற பண்ண மாட்டோம். நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு என்னங்க வந்து திருந்திட்டோம்ல நாங்க நீங்க திருந்திட்டோம் நீங்க திருந்தி நீங்க விஜயனாவை பத்தி நல்ல விடமா நீங்க 2 பேரும் லைவ்ல போடுங்க. அந்த காசை நான் உங்களுக்கு அப்பா நாங்க சொன்னது வந்து பணத்துக்காக ஆசை போட்டு இப்படி பண்ணிட்டோம். விஜய் வந்து லைவ்ல நான் எடுக்கிறேன் சார். உங்களை லைவ்ல போடுங்க சார். நீங்க உங்களுக்கு எந்த அது எங்க தலை காசு கொடுத்தேன் பார்த்தா நான் எங்க சண்டைக்கு போறேன் போடுங்க சார். காசு கொடுத்தேன் பார்த்தா எங்க சண்டைக்கு போறேன். அது உங்க பிரச்சனை. இல்லங்க நீங்க கட் பண்ணுங்க. நாங்க வேணா மனசு மாறிடுறோம். நாங்க மனசு மாறி நேத்து பண்ணிடுறோம். நீங்க கட் பண்ணுங்க லைவ்ல போடாதீங்க. ஹலோ மக்களே பாருங்க இவங்க வந்து என்னை வந்து இப்போ வந்து யூடியூப்ல வந்து பேச என்னை வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் விஜய் அண்ணாவை பற்றி தப்பா சொல்லியிருந்தாங்க. ஆட்சி நல்லா இல்லை 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா பேசினாங்க. ஆனால் இது இவங்க 2 பேர் தான் வேற ஒரு கட்சியில வந்து காசை வாங்கிட்டு கட்சிக்கிறவங்க அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதோ இவங்க தான் பார்த்துக்கோங்க மக்களே. இவங்க 2 பேர் தான். கட் பண்ணுங்க போங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க போங்க.